வணக்கம். நம்மளும் விலாக் போடுவோமே. இந்த மண்சாடி வாங்கி தயிர் ஊற்றி வச்சேன். மண்சாடி வாங்கின வீடியோவையும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி இருக்குது, ஜாயிண்டாக இருக்குது. விளக்கு தான் அப்படியே ஜாயிண்டாக இருக்குது. இப்படி ஜாயிண்டாக இருக்குது. உருளி என்னோட கிளாஸ் உருளியை உடச்சி விட்டம்மா. மாப்பு போடுறேன். ஏம்மா இந்த தயிர் ஜாடி கருப்புலையா இருக்கு. இந்த வீடியோ எப்பயோ கோயிலுக்கு வீரமாகாளி கோயில் போகும்போது எடுத்தது. ஆனால் அது உங்கள் கூட ஷேர் பண்ண சோம்பேறித்தனம், மறந்துடுறேன், நேரம் இல்லை. சரி இன்றைக்காவது ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணேன். கேலரியில் இருக்கிறத அழைக்க போகணும். சரி அதை யூஸ் பண்ணிவிட்டு அழைச்சிடலாமே, அப்படி தான் ஒரு vlog இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 200 rupees. இதுக்கு கேப் போட்டு இருக்குது. மண் பாட்டில், இது மண்ணால் ஆன தண்ணி பாட்டில். ரொம்ப நாள் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன், இன்றைக்கி வாங்கினேன். இது முதவே எப்பயோ வாங்கியிருந்தேன், ஆனால் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து தயிர் கீழே போட்டுற போகிறேன். தயிர்க்காக இதெல்லாம் வாங்கின உடனேவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. 2-3 நாள் அரிசி தண்ணி, கழனி தண்ணிலாம் ஊற்றி ஊற வச்சு க்ளீன் பண்ணி கழுவி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். நான் தான் மண் சட்டிகளில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா, அதனால் ஒரு சின்ன சட்டி, குட்டியான சட்டி, கொஞ்சமாக காய் செய்கிறதுக்கு. இதில் வந்து இப்படி கேப்போடு இருக்குது. ஆனால் அந்த கேப் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேனான்னு தெரியாது. இது எவ்வளோ வாங்கினேன்? இது 100, இது 100, இது 100, இது 200. அப்புறம் வர வழியில் தோட்டத்துலேருந்து பறித்து காய் விற்றாங்க. இது கத்திரிக்காய். அதே மாதிரி அதே எங்கள் அண்ணி வாங்கினாங்க அந்த காயெல்லாம். அவங்க பாதி எடுத்துகிட்டு எனக்கு பாதி, அந்த மாதிரி. எனக்கு இவ்வளவே போதும்னு சொல்லிட்டேன். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வீரமாகாளி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தது. வேறு என்ன, இது வந்து ஸ்நாக்ஸ், சும்மா ஸ்நாக்ஸ். இதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கி. எனக்கு என்னமோ இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்டருந்து பொருட்கள் வாங்க ரொம்ப பிடிக்கும். என்னவோ இன்றைக்கி எனக்கு அவலில் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ட்ரை பண்ண போகிறேன். நல்லா வந்ததுன்னா ஷார்ட்ஸ் போடுறேன், நல்லா வராட்டியும் பாட்டை போட்டு விடுவேன். அதுக்கு ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், வடிகட்டி வச்சுக்கிட்டேன். முக்கியமாக டீ அணுவின்றி அசையாது உலகுங்கிற மாதிரி, டீ இன்றி அசையாது அணுங்கிற மாதிரி டீ. ஓகே, செய்யலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவல் லைட்டாக ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் நினச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஓகே, இது அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்காக மட்டும் செய்ய போகிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், மல்லித்தலை, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன். கடலைப்பருப்பு, சீரகம் தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு தேங்காய் கொஞ்சம் போடும். எனக்கு சாரி இப்படி தான் உளற பாருங்க. தேங்காய் கூட கொஞ்சம் சின்ன பல்லாக போட்டுக்கணும், இல்லைன்னா தேங்காவை துருவி போட்டுக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அப்படி பிடிக்கும், அதனால் செய்ய போகிறேன். இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சு. கொழுக்கட்டையை செய்து வைக்க அதுக்குள்ளே இன்னும் நான் வதக்க கூட இல்லை, அது கொதிச்சிருச்சு. இது வேணால் சிம்மில் வச்சிட்றேன். ஓகே, கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயில் இந்த குழிக்கரண்டியை எடுத்துட்டேன். ஓகே, எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஜாடியிலே எண்ணெய் யூஸ் பண்ணி பழகிட்டேன், பாட்டிலில் போர் பண்ணுறதை விட. கொஞ்சமாக உளுந்து, கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, இன்னும் கூட கொஞ்சம் உளுந்து போடணும்.
வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுந்து இது எல்லாமே வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காயும் போட்டாச்சு. இந்த அவலும் உதிர்த்து வச்சுருந்தது ஒரு பிசைஞ்சிட்டு அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு இப்படி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக்கி இல்லை கொழுக்கட்டை சைஸில் வச்சு அப்படியே ஆவியில் வேக வச்சிடணும். 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடித்து இது மேலே தட்டு வச்சு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கப்பே கூட சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே உப்புமா போலவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியேவும் சாப்பிடலாம், உருண்டை பிடிச்சி ஒரு வேக வச்சும் சாப்பிட்லாம். மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதால் என்றும் வெறுக்கவும் இல்லை, என்னை நீ தேடி இணைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம், இந்த நிலை காணும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன், காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ. அப்படியே சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அரிசி உப்புமாலாம் செஞ்சால் எப்படி இருக்கும். எனக்கு இந்த வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் ரொம்ப இருக்கணும். இந்த வாரம் மளிகை இந்த வெள்ளிக்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2-3 நாளைக்கு இந்த மல்லித்தலையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் தாங்காது. ஏன்னா சந்தையிலே ஒன்றும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது, ஹானஸ்ட்டாக சொல்ல போனால். ஸோ இருக்கிற வரைக்கும் வா சூப்பராக இருக்குது உண்மையாகவே. செம்ம டேஸ்ட்டு. அவலில் ஒரு ரெசிபி. எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை, அடைகள் அதெல்லாம். ஓகே, துணியை காணோம், அவசரத்துக்கு தேட முடியல. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் இது வெந்தாலும் வேகலைனாலும் நல்லா இருக்குது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்படியே வச்சுட்டு எனக்கு எடுக்க முடியாது, நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு. உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளும் விலாக் போடுவோமே அப்படின்ட்டு இருந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி காலையில் தான், சண்டே மார்னிங் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். இது நம்ம விளக்கு பூஜை முந்தா நாள் போனேன் இல்லையா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ. இது அப்படியே விலாக் மாதிரி என்ன சொல்கிறது, கன்வெர்ட் பண்ணி அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை ஷார்ட்ஸ்க்காக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கு ஒரு பாட்டை போட்டு அப்புறமும் போடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். இடையில மொக்கப்போட பயந்து தான் சின்னதாக குட்டி குட்டியாக பாட்டு ஹம் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா இருக்குதா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி தான் நான் வீடியோ போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.